போயிருக்காங்க. வர்ஸ்ட்டாக போனப்போ நோட்டா கட்சியாக போயிருக்கிறார்களே தவிர, இன்றைக்கும் பாஜக தனித்து போட்டியிட்டால் அவர்கள் தொகுதிகள் வெல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த மாநிலத்தில் கிடையாது அப்படிங்கிறது யதார்த்த உண்மை. 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அன்றைக்கு அதிமுக கூட்டணியிலே பாஜக இருந்ததிலே 4 தொகுதிகளிலே வெற்றி பெற முடிந்தது. இன்னும் சொல்லப்போனால் அரவக்குறிச்சியில் அண்ணாமலை போன்ற ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவரை கூட தோற்று போனார். ஆக அதுதான் எலக்டரல் கிரவுண்ட் ரியாலிட்டி. இன்றைக்கு அதிமுக மற்றும் திமுக கூட்டணி, அதாவது கழகங்களுடைய கூட்டணி இல்லை என்று சொன்னால் உறுதியாக பாஜக தனித்தே இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா ஒரு சில தொகுதிகள் அப்படிங்கிறதுல பெரிய சந்தேகம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தாலுமே கூட பாஜக ஒரு 10 தொகுதிகளை வெல்ல முடியுமா என்று ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிறது. இதெல்லாம் வைத்து கூட்டு கழித்து பார்க்கும்பொழுது உறுதியாக இந்த சிபி ராதாகிருஷ்ணனுடைய எலிவேஷன் அடுத்து வரும் தேர்தல்களை மனதில் வைத்து என்று